Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோட். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த டிசைன் அதாவது நியூ டிசைன் போட்டிருந்தீங்களே, ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இந்த டிசைனை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு அந்த டிசைன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து எப்படி செயின் ஸ்டோன், அதாவது பால் ஸ்டோன், செயின் ஸ்டோன் இதெல்லாம் வந்துட்டு எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட்னா அதிலையும் பார்த்துக்கோங்க. எப்படி தைக்கணும் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு அதில் போட்டிருக்கேன். இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இது வந்து இப்போ நம்ம தனியாக வந்து ஆஸ்லாம் எடுக்காமல், ட்ரேசிங்லாம் எடுக்காமல் ஹேண்ட்லேயே ஃப்ரீயாகவே எப்படி தைக்கிறது, அந்த டிசைன்லாம் எப்படி போகிறது அப்படின்னுக்காக சிம்பிள் அண்ட் கிராண்ட் அந்த மாதிரி பார்க்கலாம். இது சும்மா நெளிவாக போடுவோம் இல்லைங்களா, கோலம் போடுறதுக்கு அந்த மாதிரியே போட்டுக்கலாம். ஒரு 2 லேயர் அது மேலேயே அப்படி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக நல்லா திக்காக வந்துடும். அது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு லீஃப், ஒன் சைடு மேங்கோ அந்த மாதிரி போடலாம். எல்லாமே நம்ம ஆசை எடுத்து தான் போடணும் அப்படின்னா அது ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்ம ஆசை எடுக்காமலே சிம்பிளாகவே டிசைன்லாம் நல்லா நீட்டாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். டிசைன் வந்துட்டு நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது சொன்னேன் கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன், அதே மாதிரியே வேணும் அப்படின்னா அவங்க டிசைன் வந்து அவங்க கூகுளில் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே போட்டு கொடுத்தேன். அவங்க கொடுத்தப்போ வந்துட்டு அந்த பிக்சரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த அதை என்ன சொல்கிறது, கோமாதா, அந்த கன்றுக்குட்டி அதோட உள்ளே போவாங்க இல்லைங்களா கிரகப்பிரவேசத்துக்கு, அதோட தான் இருந்தது அந்த பிக்சர் வந்துட்டு அவங்க அனுப்புனது. ஸோ அதோட ஒரு குட்டி பொண்ணும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணையும் சேர்த்து ஆட் பண்ணால் எங்களோட ஃபேமிலியே அப்படியே போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணோட படத்தையும் ஆட் பண்ணி போட்ட மாதிரி ஒரு சின்ன ட்ராயிங்காக போட்டு அதையும் போட்டோம். அது வந்துட்டு நான் ட்ரேஸ் பண்ணி தான் போட்டேன். மற்றபடி இந்த கைக்கு போடுறது, அந்த ஹேங்கிங் டிசைன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு கொடி டிசைன் மாதிரி வருது பார்த்திங்களா. இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து கை தான். கைக்கு வந்துட்டு இந்த கொடி டிசைன் மாதிரி, இது பார்ட்ரு மாதிரி போடுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணாமல் சிம்பிளாகவே போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இது போட்டேன். இந்த ட்ரேசிங் இல்லாமல் இது போடுறதுன்னு ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒன் சைடு லீஃபு, ஒன் சைடு வந்துட்டு குட்டி மேங்கோ. அந்த மேங்கோக்கு உள்ளே வந்துட்டு மெரூன் கலர் சாரீ வந்து மெரூன் கலர் இது. ஸோ அதனால் மேங்கோக்கு உள்ளே ஃபுல்லாக மெரூன் கலர் கொடுத்துட்டு அந்த லீஃபில் வந்துட்டு பேரட் க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்குற கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதாவது பேரட் க்ரீனுக்கும் இந்த டார்க் க்ரீனுக்கும் வந்துட்டு ரொம்ப வித்தியாசம் தெரியலை. கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றக்காக தான் அந்த பேரட் க்ரீன் கொடுத்தேன். இதே கலர்லேயே இந்த டார்க் க்ரீன்லேயே லீஃபும் கொடுத்துட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு தெரியாது. ஸோ அதனால் அது வந்துட்டு லைட் க்ரீனாக கொடுத்துட்டேன். அந்த மேங்கோக்குள்ளே வந்துட்டு அந்த சாரியோட கலர் அதை அப்படியே கொடுத்துருக்கேன். வேறு அவுட்லைன் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ இது பார்க்குற கொஞ்சம் அழகாக நல்லா இருந்தது. இதே டிசைனாக நெக்கோட அவுட்லைன் ஃபுல்லாகவும் கொடுத்துருக்கேன். நெக்கு லைன் ஃபுல்லாக இது, அப்புறம் முன்கழுத்து அதுக்கும் அதே தான் கொடுத்துருக்கேன். இது போக கையில் வந்துட்டு அந்த ஹேங்கிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுவுமே வந்து நான் ட்ரேசிங்லாம் பண்ணல. ஸோ சிம்பிளாகவே போடுவோம், அதாவது கையாலேயே வரைஞ்சி அந்த டிசைனை ஃபுல்லாக நல்லா கிராண்டாக போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இதை முடிச்சுட்டு நான் இப்போ அந்த டிசைனும் போடுவேன், அதையும் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அது சொல்கிறேன். இதுதான் பார்ட்ரு. இந்த ஹேங்கிங் டிசைன்னா ஃபுல்லாக கோடு மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம கோடு வந்துட்டு நீங்கள் இன்ச் டேப் வச்சு அளக்கணும் அப்படின்னா அளந்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரியாக கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த அளவு கேப் வந்துட்டு ஒரே அளவாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் சென்டரில் வர அந்த கோடு வந்துட்டு கொஞ்சம் நீளமாகவும், அதுக்கப்புறம் 4 கோடு, இந்த சைடு 4, அந்த சைடு 4, அந்த கேப் எவ்வளோ இருக்கோ, அவங்க கையோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனை வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு அந்த ஒரு மேங்கோ, அந்த மேங்கோவுக்கு கீழே 3 இதழ் மாதிரி மொட்டு மாதிரி கொடுத்துருக்கேன். அதுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக. இந்த ஹேங்கிங்க்கு மேலே வந்து டிசைன் வந்து பட்டன் ஸ்டிச் சொல்லுவாங்க. ஸோ குட்டி குட்டி பட்டன்ஸாக தான் தையல் போட்டிருக்கேன். வேறு எதுவும் இதில் டிஃப்ரெண்ட்டாலாம் போடல. சிம்பிளான டிசைன் வச்சுட்டு கிராண்டாகவே பண்ணலாம் அப்படின்ற, அதாவது பிகினர்ஸ் கூட ஈஸியாக கிராண்டான டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது. அதோட அவுட்லைன் வந்துட்டு இப்படி வெறும் கோல்டுலேயே கொடுக்கறத விட இந்த அவுட்லைன் மெரூன் கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும், கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக இந்த அவுட்லைன்லாம் மெரூனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது பாருங்கள், நான் போட்டிருக்கதை பார்த்தீங்கனாலே தெரியும்.
இந்த டிசைன் வந்துட்டு இந்த மெரூன் அவுட்லைன் கொடுத்ததும் கொஞ்சம் பளிச்சுன்னு அழகாக தெரியுது பார்த்திங்களா. இது வந்து வெறும் கோல்டனில் விட்டால் அது கொஞ்சம் சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி ஒரு லுக்காக இருக்கும். இதை கொடுத்துட்டு அந்த மேங்கோவுக்கு நடுவில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். திலகம் ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன் வந்து அந்த மேங்கோவோட கேப்பில் ஒட்டியிருக்கேன். இந்த பார்டரில் வந்துட்டு உள்ளே மெரூன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அவுட்லைன் மெரூன் கொடுத்ததுனால உள்ளே வந்து திலகம் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டினோடனே அது நல்லா பளிச்சுன்னு அழகாக இருந்தது. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அப்போவே ஒட்டி அதை காய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு கை தைக்கிறப்போ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அப்படியே கையோடு அதை ஒட்டி வச்சுட்டேன். பார்க்குறக்கு நல்லா கிராண்டாகவும் இருந்தது. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். இடையில உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வேறு யாருக்கும் யூஸ் ஆகும், இல்லை இது பிடிச்சிருக்கு நீங்கள் தைக்கிற டெய்லர்ஸ்கிட்ட சொல்லி தைக்கணும் அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிசைன் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு கிராண்டான டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்மளோட அது என்ன சொல்கிறது, நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டிசைன்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ப்ளவுஸோட பேக் நெக். அந்த கையில் கொடுத்த அதே பார்டரை தான் கழுத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஹேங்கிங்ஸில் வச்ச அந்த மேங்கோவை தான் புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கேன். அந்த கை ஹேங்கிங்கில் போட்டிருந்தீங்களா அந்த மேங்கோ தான் அது. இந்த டிசைன் அதில் பால் செயின், ஒரு எம்போசிங், அப்புறம் ஒரு பால் செயின், அவ்வளோதான். அந்த புட்டாஸும் பாருங்கள் அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக ஒரு புட்டாஸ். மேங்கோ கீழே 3 இதழ் மாதிரி சின்ன சின்னதாக மொட்டை காய் மாதிரி தான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. அவுட்லைன் மட்டும் மெரூனில் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்துட்டு அந்த டிசைன். மேலே வந்து மாவளை தோரணம், அதுக்கப்புறம் நிலவாசல் மாதிரி ஒரு ஓப்பனிங், அதுக்கப்புறம் 2 பக்கம் 3 ஹேங்கிங். அந்த ஹேங்கிங்கில் ஜிம்கா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து வாழை மரம் மாதிரி கொடுக்கலான்னு இருந்தது. ஸோ அது வாழை மரம் மாதிரி கொடுத்தா அந்த க்ரீன் கலருக்கு அது பளிச்சுன்னு தெரியாதுன்றனால ஹேங்கிங்கில் ஜிம்கா மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் சின்ன குழந்த, அந்த பசுமாடு, கண்ணுக்குட்டி அதோட கொடுத்துருக்கேன். இது டிசைன் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சதும் அந்த ப்ளவுஸும் தைச்சதையும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். நல்லா கிராண்டாக அழகாக இருக்குது. அப்புறம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது எம்ப்ராய்டரி கிளாஸ் எப்படி நடத்திட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். கிளாஸும் போய்கிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை பாருங்கள். ஒவ்வொன்றும் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி போடுறது அப்படின்றதெல்லாம் எம்ப்ராய்டரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னாலும் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னாலும் கேளுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ வந்துட்டு அந்த ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த ப்ளவுஸையும் காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுதான் வந்துட்டு அந்த ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங். ஸோ பேக் நெக்கில் சென்டரில் வராமல் அந்த நெக்கோட சைடில் தான் அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ சைடில் இருந்தால் தான் கரெக்டாக தெரியும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.